ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று குச்சேல தினம். அதனால் இன்று குச்சேல சரித்தம் படிப்பதாலும் கேட்பதாலும் வறுமை நீங்கும், செல்வம் பெருகும் என்பது ஐதீகம். குருவாயூரப்பன் கோவிலில் மார்கழி முதல் புதன்கிழமையை குச்சேல தினமாக கொண்டாடுகிறார்கள். இது புராண கால நண்பர்கள் தினம் என்றும் அழைக்கப்படுகிறது. குச்சேலர் அதிதியாக சென்று பகவானை தரிசனம் செய்து பயன்பெற்ற நாள் என்பதால் திதி கணக்கின்றி மார்கழி மாதத்தின் முதல் புதன்கிழமை இந்த குச்சேலர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. கிருஷ்ணன் குச்சேலருக்கு அனுகிரகம் செய்த நாளாதலால் அன்றைய தினம் பக்தர்கள் இலையில் அவல், அச்சு வெல்லக்கட்டி ஆகியவற்றை கொண்டு வந்து குருவாயூரப்பனை வணங்குவது வழக்கம். அன்றைய தினம் கோவிலில் பக்தர்கள் படிக்கணக்கில் அவல் தானம் செய்வார்கள். இதனால் தங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் அருள் புரிந்து அவரவர் வீட்டுக்கு சுபிக்ஷம் வந்து சேரும் என்பது நம்பிக்கை. இந்த தினத்தில் நாமும் குருவாயூரப்பனுக்கு அவல் படைத்து இந்த குச்சேல சரித்திரத்தை படித்தால் செல்வம் பெருகும் என்பது நிச்சயம். குச்சேலரும் கிருஷ்ணரும் ஒரே குருகுலத்தில் பயின்ற தோழர்கள். கிருஷ்ணன் மதுராவின் அரசன். குச்சேலனோ 27 குழந்தைகளோடு வறுமையில் வாடினார். தங்கள் குடும்பத்தின் வறுமை நீங்க என்ன வழி என்று யோசித்த குச்சேலரின் மனைவிக்கு தன் கணவனது பால்ய சிநேகிதரும் துவாரை மன்னருமான பகவான் கிருஷ்ணரின் நினைவு வந்தது. பகவானை நோக்கி நம்மை வழிபடுத்துவது குருநாதராகத்தான் இருப்பார். இங்கு குச்சேலரின் மனைவி துவாரகை கண்ணனிடம் அவர் கடவுள் என்று அறியாமலேயே அவரை அனுப்பி வைத்தாள். மேலும் கண்ணனுக்கு கொடுக்க சிறிது அவளையும் ஒரு துணியில் உடைந்து கொடுத்தாள். குச்சேலரின் வரவு கண்ட கண்ணன் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைந்தான். அவரை வரவேற்று வேண்டிய உபச்சாரங்கள் செய்து மகிழ்ந்தார். உலகுக்கெல்லாம் படியளக்கும் இறைவன் தன் நண்பனிடம் நீ எனக்கு என்ன கொண்டு வந்தாய் அப்படின்னு கேட்டார். நாணத்தோடு தான் கொண்டு வந்த அவளை குச்சேலர் மறைக்க அதை பிடுங்கி உண்டான் அந்த மாயவன். அந்த கணத்தில் குச்சேலரின் வறுமை நீங்கி எல்லா செல்வங்களும் அவருக்கு கிடைத்தது என்பது புராண கதை. நட்புக்கு பகவானே முக்கியத்துவம் தந்து சிறப்பித்த இந்த நிகழ்வை கொண்டாடும் விதமாக மார்கழி மாதத்தின் முதல் புதன்கிழமை குருவாயூர் ஆலயத்தில் குச்சேலர் தினம் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. நாம இப்போ நாராயணியம் தசகம் 87 குச்சேலர் வரலாறு, குச்சேல விருத்தாந்தம் அர்த்தத்துடன் பார்க்கலாம். குச்சேல விருத்தாந்தக, குச்சேலன் வரலாறு. ஸ்ரீஹரயே நமக. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா. குச்சேல நாமா பவதஸ் சதீர்த்யதாம் கதஸ் சாந்தீபனி மந்திரே த்விஜக त्वदेकरागेण धनादि निस्पृहो दिनानि निन्ये प्रशमी गृहाश्रमी. பட்டத்ரி குருவாயூரப்பன் சொல்றார், சாந்திபனி முனிவரின் ஆசிரமத்தில் நீங்கள் குருகுலவாசம் இருந்தீர்களே, அப்போது குச்சேலர்ன்ற அந்தனரும் மிகுந்த பண்போடு இல்லறத்தை காத்துக்கொண்டு பொருளின் மீது துளியும் ஆசையில்லாமல் உமது அருளின் மீது மட்டும் நாட்டமுடையவராக இருந்தார் அல்லவா அப்படின்னு பட்டத்ரி நம்பூதிரியின் இந்த வினாவுக்கு குருவாயூரப்பன் தலையாட்டி ஒப்புதலை தெரிவித்தார். समानशीलापि तदीय वल्लभा तथैव नो चित्त जयं समेयुषी कदाचिदूचे बत वृत्तिलब्धये रमापति किं न सकामेशेव्यते. அந்த குச்சேலனின் மனைவியும் அவனை போலவே நற்குணங்கள் படைத்தவள். இருந்தாலும் அவனை போல சித்தத்தை அடக்க இயலாதவள். அதனால் ஒரு சமயம் என்ன செய்தாள்? குச்சேலனிடம் குடும்பம் நடத்த தேவையான பொருள் வேண்டி செல்வ நாயகரும் உற்ற நண்பரும் திருவின் நாயகர் மகாலட்சுமி நாயகரான கிருஷ்ணனை ஏன் நாடக்கூடாது, போய் கேட்க கூடாது என்று வினவினாள் அல்லவா அப்படின்னு சொல்றார். इतिरितोऽयं प्रियया क्षुधार्तया जुगुप्समानोऽपि धने मदावहे तदा त्वदालोकन कौतुकाद्ययौ वहन् पटान्ते पृथुकानुपायनम्. பசியோட வருந்திய மனைவி இவ்வாறு சொன்னதை குச்சேலனும் கேட்டான். செல்வமோ செருக்கை உண்டாக்க கூடியது. அதனால் அதில் வெறுப்புள்ளவனாயினும் உன்னை காண வேண்டும் என்ற விருப்பத்தால் அப்பொழுதே தனது ஆடையின் தலைப்பில் காணிக்கையாக அவளை முடிந்து கொண்டு துவாரகையை அடைந்தான். गतोऽयमाश्चर्यमयी भवत्पुरीं गृहेषु शैब्या भवनं समेयिवान् प्रविश्य वैकुण्ठमिवापनिर्वृतिं तवाति संभावनया तु किं पुनः. இப்போது குச்சேலன் வியக்கத்தக்க உனது நகரத்தை அடைந்தான். அதுல பல வீடுகளுக்கு நடுவில் உயர்ந்ததான ருக்மிணியின் வீட்டில் பிரவேசித்தான். வைகுண்டத்தையே அடைந்தவன் போல பேரின்பத்தை பெற்றான். நீ மிகவும் சிறந்த முறையில் செய்த மரியாதைகளால் அடைந்த பேரின்பத்தை வார்த்தைகளால் தான் வர்ணிக்க முடியுமோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார்.
प्रपूजितं तं प्रियया च वीजितं करे गृहीत्वा कथयः पुरा कृतं यदिन्दनात्तं गुरुदारचोदितैः अपर्तु वर्षं तदमर्षिकाणने. நீயோ என்ன செய்தாய்? அவனை ஆசையோடு அன்பாக வரவேற்று நன்றாக உபசரித்தாய். உன்னுடைய மனைவி ருக்மிணி அவனுக்கு விசிறினாள். நீ அவருடைய கையை பிடித்து கொண்டு பால்ய கால கதையெல்லாம் பேசினாயே. முக்கியமாக குரு பத்னியால் விறகு கொண்டு வர ஏவப்பட்டு சென்றிருந்த சமயம் அகால மழையில் இருவரும் அகப்பட்டு கொண்டதையெல்லாம் நினைவு கூர்ந்தாயே கிருஷ்ணா. त्रपाजुषोऽस्मात् पृथुकं बलादत प्रगृह्य मुष्टौ सकृदाशिते त्वया कृतं नन्वियतेति सम्भ्रमात् रमा किलोपेत्यकरं रुरोदते. பிறகு அந்த குச்சேலன் என்ன செய்தான்? தான் கொண்டு வந்திருந்த அவளை எப்படி கொடுப்பதுன்னு வெட்கப்பட்டு மறைத்து வைத்து கொண்டிருந்தான். அப்போ நீ என்ன செய்தாய்? அவனது உள்ளத்தை புரிந்து கொண்டாய். நீயே அவன்கிட்ட வலிய அவனது அவளை பிடுங்கி அதில் ஒரு பிடியை உண்டாயல்லவா? 2ஆம் பிடி அவளை எடுக்கும் முன்பு லட்சுமி தேவியான ருக்மிணி பரபரப்போடு ஓடி வந்தாளே. இவ்வளவு அருள் புரிந்தது போதும் போதும்னு உன் கையை பிடித்து தடுத்தாள் அல்லவா? பக்தேஷு பக்தேன சமானிதஸ்த்வயா புரீம் வசன்னேக நிஷாம் மகாசுகம் பதா பரேத்யுர்த்ரவிணம் விநாயயௌ விசித்ர ரூபஸ்தவ கல்வனுக்ரஹ. அடியார்களுக்கெல்லாம் அடியவனான நீ அந்த குச்சேலனை பெருமைப்படுத்தினாய். அந்த குச்சேலனும் ஓரிரவில் துவாரகையில் இனிதே மகிழ்ச்சியாக இருந்தான். மறுநாள் பொருள் ஏதும் பெறாமலேயே திரும்பி சென்றான். ஆனால் உன் அருள் புரியும் தன்மை விந்தையானது அன்றோ? யதிஹ்யாசிஷ்யமதாஸ்யதச்யுதோ வதாமி பார்யாம் கிமிதி व्रजन्नसौ त्वदुक्ति लीलास्मितमग्नदीः पुनः क्रमाद पश्यन् मणिदीप प्रमालयम्. குச்சேலன் வழி நடுக போகும்போது என்ன யோசித்தான் தெரியுமா? நான் செல்வத்தை யாசித்திருந்தால் கண்ணனும் கொடுத்திருப்பான்னு நினைத்தான். ஆனால் அடுத்த வினாடியே உன் திருமொழியிலும் புன்னகையிலும் மனம் ஒன்றியவனாய் சென்று கொண்டிருந்தான். தனது இருப்பிடத்தை அடையும் போது ரத்னங்கள் ஒளி வீசி கொண்டிருந்த ஒரு மாளிகையை கண்டான். கிம் மார்க விப்ரம்ஷ இதி பிரமன் க்ஷணம் கிருஹம் பிரவிஷ்டஸ்ஸ ததர்ஷ வல்லபாம் சகி பரீதா மணிஹேம பூஷிதாம் புபோத சத்வத் கருணாம் மகாத்புதாம். குச்சேலனோ வழி தவறி விட்டோமோ அப்படின்னு சிறிது நேரம் திகைத்தான். பின் இல்லத்திற்கு சென்றான். தோழிகள் சூழ ரத்னங்களாலும் பொன்னாலும் அழகாக விளங்கிய மனைவியை கண்டான். உனது அருள்மழையை உணர்ந்தான். சரத்னஷாலா சுவசன்ன பிஸ்வயம் சமுன்னமத் பக்தி பரோம்ருதம் யயௌ त्वमेव मापूरित भक्तवाञ्छितो मरुत्पुराधीश हरस्व मे गदान्. ஹே குருவாயூரப்பா, உமது அருளை வேந்து கொண்டே குச்சேலர் ரத்னமயமான மாளிகையில் வசிக்க தொடங்கினாலும் உன்னை என்றுமே மறந்தாரில்லை. அவர் செல்வத்திலே பற்றில்லாமல் பக்தியின் பயனாக இறுதியில் முக்தியை அடைந்தார். இவ்வாறு பக்தர்களின் கஷ்டத்தை போக்குவதில் வல்லவரான நீர் எனது துன்பத்தையும் போக்கி அருள வேண்டும். இந்த குச்சேல சரித்திரத்தை படித்தால் வறுமை நீங்கும், செல்வம் பெருகும் என்பது ஐதீகம். இந்த கடைசியில் உள்ள 10வது ஸ்லோகத்தை தினமுமே பாராயணம் செய்ய செல்வச் செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குச்சேலர் தின நாளான இன்று ஒரு கோவணம் அளவிற்கு ஒரு சிறிய சிவப்பு வஸ்திரத்தை மடித்து வைத்து அதில் அவல் வெல்லம் வைத்து இந்த கதையை படித்து பிறகு சிவப்பு வஸ்திரத்தை சிறிது சிறிதாக கிழித்து அந்த அவலையும் வெல்லத்தையும் அவற்றில் வைத்து சிறிய மூட்டையை போல் கட்டி அனைவருக்கும் விநியோகம் செய்தால் பக்தர்களுடைய விருப்பத்தை அந்த குருவாயூரப்பன் நிச்சயம் நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது சரி, அதென்ன சிவப்பு வஸ்திரம், அதுவும் கண்ணனின் கௌபீனமா? அதை பற்றின குருவாயூரப்பன் லீலைகளில் ஒன்றான அந்த கதையை நாம் இந்த தினத்துல தெரிந்து கொள்ளலாம். முன்னொரு சமயம் ஒரு வயதான மூதாட்டி இருந்தாள். அவள் குருவாயூர் கண்ணனின் தீவிர பக்தை. அவள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் குருவாயூரப்பனின் சன்னதிக்கு சென்று தரிசனம் செய்து மனமுருக வழிபடுவது வழக்கமா இருந்தது. ஒரு நாள் சீவேலி தரிசனம் முடிஞ்சு வீட்டுக்கு போறப்போ
பெரும் காற்று, கனத்த மழை பெய்யுது. அந்த நாட்கள்ல சாலை விளக்குகள் எல்லாம் கிடையாது. இருட்டுல வழி தவறிட்டது. மிகுந்த கவலையோட குருவாயூரப்பனோட நாமங்கள்லாம் சொல்லிட்டே போயிட்டு இருக்கா. அப்போ ஒரு சிறிய பையன், குட்டி பையன் அவள் முன்னால தோன்றி, பாட்டி கவலைப்படாத, உங்களை நான் வீட்டுல கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். மழையில 2 பேரும் தொப்பமா நனைஞ்சு போயிடுறா. பேசிட்டே பாட்டி வீட்டுக்கு போயாச்சு. வீட்டை அடைந்ததும் அந்த சிறுவனுக்கு நன்றி சொல்றா. உன் பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதற்கு அவன், என் பேர் கோபாலன் பாட்டி அப்படின்னு சொல்றான். மூதாட்டி, நீ செய்திருக்கும் உதவிக்கு உனக்கு ஏதானும் நான் தரணும், நீ என்ன வேணும்னு சொல்லி கேளுன்னு சொல்றா. அவனும், மழையில என்னுடைய துணியெல்லாம் நனைஞ்சு போச்சு, எனக்கு உன்னோட புடவையில இருந்து ஒரு கௌபீனம் மட்டும் தாங்கோ போரும்னு சொல்றான். அவள் சுற்றி பார்த்தபோது ஒரு சிகப்பு புடவை தான் இருந்தது. அதுல இருந்து ஒரு சின்ன பகுதியை கிழிச்சு அவன்கிட்ட கொடுக்குறா கௌபீனத்துக்காக. அவனும் அதை வாங்கிட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலை நிர்மால்ய தரிசனத்துக்காக சந்நிதி கதவு திறந்தது. அந்த மூர்த்தி, குருவாயூரப்பன் மூர்த்திக்கு சிவப்பு வர்ண கௌபீனம் கட்டிக்கிறத பார்த்து எல்லாரும் அதிசயிச்சு போறா. ஏன் அப்படின்னா, முதல் நாள் நல்ல அலங்காரம் செய்யப்பட்ட கண்ணன் இப்போ எப்படி கௌபீனத்தோட காட்சி கொடுக்குறான்னு ஆச்சரியம் எல்லாருக்கும். கண்ணனுடைய திவ்யமேனி எல்லாரையும் மயக்கும் வண்ணம் இருந்தது. வழக்கம் போல தரிசனத்துக்காக வந்திருந்த மூதாட்டியும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தா. எல்லாத்தையும் முந்தின நாள் நடந்ததை சொல்றா. தன்னுடைய புடவை கிழிந்திருக்கிறதையும் காண்பிக்கிறா. அந்த கிழிந்த பகுதி குருவாயூரப்பனின் கௌபீனமாக இருக்கிறத பார்த்து எல்லாரும் வியந்து போறா. மூதாட்டி இந்த தெய்வீக நாடகத்தையும் குருவாயூரப்பன் தனக்கு அனுகிரகம் செய்ததையும் எண்ணி எண்ணி ஆனந்தம் அடைகிறா. அன்று முதல் ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு இரவில் சிவப்பு கௌபீனம் சாட்டுவது வழக்கமா இருந்துன்னு வருது. இதை இந்த குச்சேலர் தினத்தில் படிப்பதாலும் கேட்பதாலும் வறுமை நீங்கும், செல்வம் பெருகும் என்பது ஐதீகம். அனைவரும் இந்த தினத்தில் குருவாயூரப்பனது இந்த லீலையையும் குச்சேலர் சரித்திரத்தையும் படித்தும் கேட்டும் குருவாயூரப்பனின் அருளை பரிபூரணமாக பெற்றிடுவோம். அனைத்து செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.